ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் காசா அட்மிஷன் 2025 வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு உண்டான அட்மிஷன் அப்படிங்கிறது சேர்க்கைக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 12th ரிசல்ட், நீங்க 12th படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக மட்டுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். நீங்க டைரக்டா வந்து எடுத்த உடனே ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் வந்து போட முடியாது. இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து முதல்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். இது எப்படி வந்து ஃபில் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து வச்சிருக்கோம். அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் எந்தெந்த காலேஜ்லாம் எந்தெந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க எல்லாருமே வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன் காசா தரப்புல இருந்து, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் தரப்புல இருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஒன் டே பிஃபோராவே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட். சோ நீங்க இன்னைக்கே தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட வந்து 12th மார்க் பார்த்ததுக்கு அப்புறம் 12th மார்க் ஷீட் கையில வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில லிங்க் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பாக்குறதா பாத்துக்கோங்க. அதே மாதிரி டிஎன் காசா புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது மார்னிங் ஷிஃப்டா இல்ல ஈவினிங் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு கோர்ஸ் வந்து நடத்துறாங்க, எந்தெந்த கோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து இருக்கு அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை எடுத்துக்கோங்களேன். சென்னையில இருக்கக்கூடிய பெரிய காலேஜ் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ், அதே மாதிரி குயின் மேரி காலேஜ், இந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்கள்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்லெட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பாருங்க. அதுல வந்து இந்த இடத்துல டைட்டிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காலேஜ் லிஸ்ட்னு சொல்லிட்டு எந்த பேஜ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரசிடென்சி காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன். அது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். சோ இந்த காலேஜ் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும். அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு அதுலயே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து எல்லாமே வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த புக்லெட்ல வந்து இப்ப நீங்க எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த காலேஜ் நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் பிரசிடென்சி காலேஜ்ல வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சோ அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு நேர இருக்கக்கூடிய டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில வந்து தமிழ் மீடியமும் வந்து இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் வந்து அவைலபிளா இருக்கு. டோட்டல் சீட் அப்படிங்கிறது 50 சீட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 50 சீட் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 12th நம்ம யாரெல்லாம் ஹை மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இதுல வந்து சீட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்ல வந்து கொடுப்பாங்க. சோ இந்த இடத்துல டிஎம் அப்படின்னா வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஷிஃப்ட் 1 or 2 சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் கோடையுமே நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ்ல வந்து சாரி அந்த காலேஜ்ல வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கிற முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜ் வைஸ் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் வாரியா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது 176 காலேஜ் இருக்குங்க. இந்த 176 காலேஜ்ல நீங்க எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத கவனமா பார்த்துட்டு உங்க நேர்பைல இருக்கக்கூடிய அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல நீங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த பெரிய மெட்ரோ சிட்டில அப்ளை பண்ண போறீங்கனாலும் நீங்க வந்து தாராளமாக வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜுக்கு தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 5 காலேஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், 10 காலேஜுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம், 10 கோர்ஸுக்கு கூட நீங்க டிஃபரெண்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே அப்ளிகேஷனால உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய விஷயம் இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இந்த இடத்துல மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, கிளிக் ஹேர் டு நியூ ஒரு யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன். யூஜி அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவீங்க. இந்த இடத்துல கவனமா நீங்க வந்து ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நேம் அப்படிங்கிற இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேம கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, அதே மெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை கொஞ்சம் கவனமா வந்து பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டா டேட், மந்த், இயர் வைஸ் வரைக்கும் நீங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல கரெக்டா கொடுங்க. +1 வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து டிஃபால்ட்டா வந்து குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது HSCன்னு சொல்லிட்டு இருக்கும். TNHSCன்னு சொல்லிட்டு நீங்க மேபி வந்து சிபிஎஸ்சில படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஐசிஎஸ்சில பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வரீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால TNHSC அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது 6 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அந்த ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்து அப்படி கவனமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு நீங்க கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்க வந்து அவங்க கேட்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நேம் வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். இந்த இடத்துல சிட்டி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு வந்து எந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீடு வந்து குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு அப்படிங்கிறது வந்து கார்பரேஷன்ல இருக்கா, இல்ல முனிசிபாலிட்டியில இருக்கா, இல்ல டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீடு வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கோ அந்த எல்லையை கரெக்டா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மதர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அம்மா பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இப்ப கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து தமிழ்ல சாரி இந்தியன் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் இந்தியன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மதர் டங் அப்படிங்கிறது தமிழ்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். மேபி நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மதர் டங் என்னவோ அதை கரெக்டா அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலீஜன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அதை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கொடுங்க. கண்டிப்பா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதையுமே நீங்க கடைசியில ஃபைனலா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுடைய கேஸ்ட் இந்த இடத்துல கரெக்டா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரண்டோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்க மேல கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல தான் பெர்மனன்ட் அட்ரஸாவும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க மேனுவலா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க எந்த மாவட்டமோ உங்களுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவோ ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பின்கோடு அதை வந்து கரெக்டா கொடுங்க. உங்களோட சொந்த மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து கிளைம் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நீங்க இருக்கிறவங்க மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுல என்சிசில நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃபை கடைசியில நீங்க வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்க்காக அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வந்து தமிழர்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு படை தகுதியான பணியாளர்கள் குழந்தைகள் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது உங்களுடைய பேரண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த விடோஸ் ஆஃப் எலிஜிபிள் கேட்டகரியில வராங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேட்டகரியில வராங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். பட் அந்த கேட்டகரியில உங்க ஃபாதர் மதர் இல்ல அப்படின்னா நீங்க அதை கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. சோ நன் அண்ட் அபோவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கவனமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது டெய்லி வேஜஸ் அப்படின்னா தினக்கூலி அப்படிங்கிற போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டுனா செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மதருடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க எங்கேயுமே ஒர்க் வந்து போகல அப்படின்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனே போட்டுக்கோங்க. ஃபேமிலி ஆனுவல் இன்கம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இன்கம் சர்டிபிகேட்ல என்ன போட்டிருக்காங்களோ அந்த இன்கம் சர்டிபிகேட் கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கட்டாயமா இன்கம் சர்டிபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது இருந்தாதான் வந்து உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்க வந்து உங்க ஃபேமிலில முதல் தலைமுறை பட்டாதாரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும். இல்ல அப்படின்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. சோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு மட்டும் வந்து பொருந்தும். அவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. மீதி யாருமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க.
அதை கொஞ்சம் கவனமா இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, +2 கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறதுல பள்ளியின் வகைகள் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்ல பிரைவேட் ஸ்கூலா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்ல ஃபுல்லி எய்டடான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, இல்ல ஆர்டிஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபுல்லி எய்டட் அப்படின்னா எய்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் குடிநிலையை வந்து கேட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டியா, இல்ல கார்பரேஷனா, இல்ல டவுன் பஞ்சாயத்தா, இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட். போன வருஷம் வரைக்கும் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலையும் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க இந்த இடத்துல கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்க 6th to 12th வரைக்கும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் வந்து கொடுத்துக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க, 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலுடைய பிளாக் வந்து கேட்டிருக்காங்க. பிளாக்கை கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கூலுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. நேம் ஒன்ஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து தமிழ் மீடியமா இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே ஸ்கூல் வந்து தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். நீங்க படிச்சது வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதனால பயின்றுவிக்கும் மொழி வந்து கரெக்டா இந்த இடத்துல தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. 6th to 12th வரைக்கும் சேம் ஸ்கூல்ல தான் ப்ரோ நான் படிச்சேன் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மேனுவலா தான் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேம் ஸ்கூல்ல தான் படிச்சதுனால சோ இந்த இடத்துல வந்து 6th to 12th வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். சோ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களோட HSC ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து 12th மார்க் ஷீட்ல நீங்க உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் இந்த இடத்துல கவனமா வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2025 அப்படின்னா 25 கொடுங்க, 24 அப்படின்னா 24 கொடுங்க, இல்ல 2023னா 23 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. சோ ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்ச அந்த குரூப் 12th நீங்க வந்து வொகேஷனல் குரூப்ல படிச்சீங்களா, இல்ல வந்து அகாடமிக் நீங்க வந்து படிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் தான் வரும். நீங்க தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப்னா வந்து வொகேஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல செலக்ட் குரூப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் வந்து அகாடமிக் இயர்ல தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அகாடமிக் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிட்டு சோ அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. உங்களுடைய 12th நீங்க வந்து சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷை தவிர பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணீங்களா, இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணீங்களா, இல்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன எக்ஸாம் வந்து எழுதினீங்களோ அதை தான் கரெக்டா நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய எம்இஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. எம்இஸ் நம்பரை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. எம்இஸ் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா உங்க ஸ்கூல்ல கேட்டு வாங்கி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து மொபைல் நம்பர் வச்சு எம்இஸ் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை கூட பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கூட நான் மேல உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து 2018க்கு முன்னாடி நீங்க வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டடிட் பிஃபோர் 2018 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க பிரைவேட்ல 12th எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா டுட்டோரியல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எம்இஸ் வந்து போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதை கொஞ்சம் கவனமா கரெக்டா பார்த்து வந்து டிஎன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எரர் பண்ணுவீங்க, மிஸ்டேக் பண்ணுவீங்க. போன வருஷம் வந்து டிஎன் காசாக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. போன வருஷம் பண்ணக்கூடிய தப்ப இந்த வருஷம் நீங்க பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டெடிகேட்டடா டெப்தா வந்து பொறுமையா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சோ பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படினாலே எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி அப்ளை பண்ற கொடுக்குறோம். சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வைஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கரெக்டா நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் அப்படிங்கற வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கற வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேர்ட் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ் வந்து நீங்க மேனுவலா வந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேபி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தனித்தனி வேற சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதுமானது. டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும், எப்படி கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னா
இந்த இடத்துல இருக்கு பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த பிசிக்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட்ல இருந்து மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல கோர் சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம ரைட் டு லெஃப்ட் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் மந்த் இயர் வந்து கேட்டிருக்காங்க. டிஃபால்ட்டா 2025 மார்ச்னு சொல்லிட்டு இருக்கும். அவுட் ஆஃப் மார்க் அப்படிங்கறதுல மேக்ஸிமம் அப்படிங்கறது 100 மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ்ல எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்க இந்த இடத்துல வந்து பெற்ற மதிப்பெண்ல இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மே மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க டிஎன் காசால இருந்து. அதனால பொறுமையா அப்ளை பண்ணுங்க. அவசரப்பட்டு அப்ளை பண்ணி தப்பு பண்ணிட வேண்டாம். சரிங்களா? இப்போ எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா வந்து பொறுமையா நீங்க வந்து பண்ணுங்க. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களால வந்து நெக்ஸ்ட் வந்து எடிட் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எத்தனை காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து எந்தெந்த காலேஜுக்கு வந்து எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒரு ஷீட்ல ப்ரிஃபரன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ்ல தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்கு. பிரசிடென்சி காலேஜுக்கு நேரா 1ன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 வந்து விழுந்துருச்சு. ரெண்டாவது அவங்க வந்து பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற தேர்டா வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்க வந்து காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காலேஜ் வைஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல காலேஜ் வைஸ் வேண்டாம் நான் கோர்ஸ் வைஸ் செலக்ட் பண்றேன் அப்படின்னாலும் கோர்ஸ் வைஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸோட கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்க படிக்க போற அந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இல்ல செகண்ட் ஷிஃப்டா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட சொந்த மாவட்டம் அப்படிங்கிறது மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதுரையில இருக்கக்கூடிய காலேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு சோ மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மதுரையில பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காலேஜோட கோடு போட்டுக்கலாம். இல்ல வந்து கேட்டகரி வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உமன்ஸ் காலேஜ் மட்டும் படிக்கணும் அப்படின்னா உமன்ஸ் காலேஜ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து கோ எஜுகேஷன் ஜென்ஸ் பாய்ஸ் ஜென்ஸ் 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி காலேஜ்னாலும் ஓகே அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கோர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பிஎஸ்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கறத வந்து போட்டுக்கிறோம். கெமிஸ்ட்ரியில வந்து தமிழ் மீடியமும் இருக்கு இங்கிலீஷ் மீடியமும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மதுரையில வந்து எத்தனை காலேஜ் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காலேஜ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. அப்ப அதை நம்ம வந்து செலக்ட் பண்றோம். ஃபோர்த்தா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கௌரிபாளையத்துல வந்து இருக்கு. சரிங்களா? இதுலயுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 அப்ளிகேஷன் வச்சு தான் நீங்க வந்து ஃபில் பண்ணி 1 by 1 நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெக்கார்டு மை சாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி இருக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க மவுஸை கர்சரை வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேல வந்து மேலையும் கீழே உங்களால வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து கவனமா வந்து பார்த்துட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாருங்க நம்மள வந்து ப்ரிவியூ வந்து பார்க்க சொல்றாங்க. ப்ரிவியூ பேஜ்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அகாடமிக் இயர் இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா தான் நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டினியூ டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூன்னு சொல்லிட்டு கேட்கும். சோ பிசி கம்யூனிட்டி எல்லாருமே பிசி எம்பிசி டிஎன்சி ஜெனரல் இவங்க எல்லாருமே வந்து 50 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க வந்து ஜஸ்ட் 2 ரூபாய் மட்டும் பேமெண்ட் பண்ணா போதுமானது. நீங்க டிஎன் காசா அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சோ பேமெண்ட் கேட்வே பேஜ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கனரா பேங்க் அண்ட் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பேமெண்ட் கேட்வேல வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து சர்வர் வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஹெச்டிஎஃப்சி மோஸ்ட்லி வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து சர்வர் வந்து பிஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ கனரா பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவோ இல்ல உங்களுடைய போன் பே மூலியமாகவோ இல்ல உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ நீங்க ஃபீஸ் வந்து இந்த 50 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து ஃபீஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃப்ரீஸ் வந்து பண்ணணும். அப்ளிகேஷன் ஒன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து
ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல இந்த இடத்துல வந்து டிக் வந்துரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணல. பட் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிற சொல்லிடுறேன். ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிரும். கீழே டாஸ்க்பார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹேர் டு அப்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களோட சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அது பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருந்து 150 KB இருந்து 1 MB நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் கம்பல்சரியா கேக்குறாங்கன்னு பாருங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட், அதே மாதிரி பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், இன்கம் சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் நீங்க ஏதாச்சும் வந்து ப்ரியாரிட்டிக்காக நீங்க கொடுக்குறீங்க, லைக் வந்து ஸ்போர்ட்ஸ், என்சிசி, அடிஷனல் நீங்க 7.5 ரிசர்வேஷன் இந்த மாதிரி நீங்க அடிஷனலா கொடுக்குறீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிரும். இந்த பேஜ் எல்லா பேஜுமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இப்போ 5 காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 5 காலேஜ்லயும் நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடத்துவாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது. அப்ளிகேஷன் மட்டும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க தேர்ட் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல இந்த இடத்துல பிளேஸ் டேட் அப்படிங்கறத போட்டுட்டு போட்டோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு பேரண்ட் சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர்ங்கிற இடத்துல கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து கார்டியனோட சிக்னேச்சர் நீங்க இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு கவுன்சிலிங் போகும்போது இந்த காப்பியை நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுதாங்க வந்து டிஎன் காசா யூஜி, அதாவது அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து நம்ம டிஎன் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டவுட்டோட யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், தப்பு தவறா வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஈஸிவேல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு நீங்களே வந்து அப்ளை பண்ணி இங்க கொடுங்கனாலும் நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம், எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே நாங்களே எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், எந்த டேட்ல நடக்கும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். சோ நான் அங்க போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.